பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நாம் ஆராதிக்கும் தேவன் பயங்கரமானவர். ஆதார வசனம் சங்கீதம் 66:5. தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். தேவ ஜனங்களே, நாம் அறியாமல் வாய்விட்டு ஆண்டவரே இது பயங்கரம் என்று ஆச்சரியத்தோடு சத்தமாக சொல்கிறோம். எப்போது? மனிதரால் இதை செய்ய முடியாது, இது இயற்கைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது என்று உணரும் போது பயங்கரம் என்கிறோம். இந்த பயங்கரமான சம்பவங்களை அடிக்கடி நிகழ்வதில்லை. அடிக்கடி நிகழ்ந்திருந்தால் இந்த பெயர் வராது. இது காலத்திற்கும் இடத்திற்கும் கணிப்பிற்கும் அப்பாற்பட்டது. சரி, இதை எங்கே பார்க்கிறோம்? பூமியில் தான். பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, பேரழிவு. திடீரென்று அமேசான் வனப்பகுதியில் தீப்பற்றிக் கொள்கிறது, ஆப்பிரிக்க காடுகளில் தீப்பற்றிக் கொள்கிறது. அழிவு கணக்கிட முடியாத அளவு. யார் இந்த நெருப்பை போட்டது? யாருக்கும் தெரியாது. கண்ணிற்கு பட்டவுடன் தான் இதை குறித்து பேச முடிகிறது. இதுவரை நடந்த இந்த பயங்கரங்களை வேதத்தில் தான் பார்க்க முடியும். ஆவியானவர் பதிவு செய்துள்ளார். அழிவையும் பதிவு செய்துள்ளார், ஆக்கத்தையும் பதிவு செய்துள்ளார். ஏன்? எதற்கு? இந்த காணக்கூடாத தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மனுமக்கள் அறிய வேண்டும். அழிவை காணும்போது பயபக்தி உண்டாகிறது. ஆக்கத்தை காணும்போது, கேள்விப்படும் போது அவரிடம் அன்பு உண்டாகிறது, நம்பிக்கை பெருகுகிறது. அடைக்கலம் தேடி ஓடி வருகிறோம். அவர் நம்மை பயமுறுத்து இப்படி செய்வதில்லை. அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் நமக்கு. இது அவசியமாயிருக்கிறது. படைப்புகளை பார்த்து மனிதன் ஆச்சரியப்பட்டு அப்பா இது பயங்கரம் என்கிறான். ஆனால் அன்பு வருவதில்லை, அடைக்கலம் தேடுவதில்லை. இவர் பேசுகிற தெய்வம் என்பதை காண்கிறான். பேசினதைத்தான் எழுத்தாக அச்சிடப்பட்டு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதில் என்ன பயங்கரம்? அன்று பேசின வார்த்தைகள் இன்றும் என்றும் கிரியை செய்கிறது. அது ஜீவன் உள்ள வார்த்தைகள். இது எந்த மனிதனின் அறிவுக்கும் எட்டாதது. இவர் தம்மை எத்தனையோ விதங்களில் பயங்கரமான காட்டினாலும் இன்று ஆவியானவர் நமக்கு அவரை எதிரியை பால்கடுப்பை செய்வதை காட்டி அப்பா என் தேவன் பயங்கரமானவர் என்பதை காட்டுகிறார். அடுத்து நம்மை நடத்தும் விதம் யாருமே இப்படித்தான் இருக்கும் என்று கணிக்கவே முடியாது. நிலையை காட்டி ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதங்கள் மனித கணிப்பிற்கு அப்பாற்பட்டது. இது எப்படி? அப்பா இது பயங்கரம் என்று சொல்ல வைக்கிறார். இந்த 2 முறைகளுமே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு தியானிப்பவர்களுக்கு நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலாம். யுத்தம் என்னுடையது, உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நீ சும்மா இரு, நான் பதில் செய்வேன், பழிவாங்குதல் என்னுடையது என்கிறார். இது எப்படி அன்று செய்தார் என்பதை பார்த்தால் அதே முறை நமது வாழ்வில் நடக்கும் என்று நிச்சயமாக உறுதியாக விசுவாசத்தோடு இருக்கலாம். அதே முறையிலோ வேறு எந்த முறையிலோ நீங்களும் நானும் கணிக்க முடியாத அளவிற்கு நம் எதிரியை நம் எல்லையிலிருந்தே துரத்தி விடுவார். இதில் 2 விதமான எதிரிகள். நமக்குள்ளேயே ஒரு எதிரி, அதாவது தேவ ஆவியோடு இணையாமல் தன் இஷ்டத்திற்கு செயல்பட்டு ஒவ்வொரு முறையும் நாமே நொந்து போகிறோம். ஐயோ செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று தான் நினைக்கிறேன், ஆனால் முடியவில்லையே. யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் போல பெருமூச்சு விடுவராக இருந்தாலும் இன்று நீங்கள் முற்றிலுமாக விடுதலையாகப் போகிறீர்கள். இதை எதிர்பார்க்க வேண்டும். ஜெபித்தவுடன் விடுதலையாகிவிட்டேன் என்று நம்ப வேண்டும். நம்பிக்கையில் தான் இருக்கிறது. ஏதோ ஒன்று நமக்குள்ளே தொப்பு என்று விழுவது இல்லை. நம்பிக்கை. நடந்து விட்டது என்ற நம்பிக்கை, விடுதலையாகிவிட்டேன் என்ற நம்பிக்கை, இனி நான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதி. ஆவியோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த விசுவாச நம்பிக்கையை பயங்கரமான மாறுதலை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசுகள் பிடித்த மனிதனை ஒரு நொடியில் சுகப்படுத்தினார். அவன் எப்படி இருந்தான் என்பதை வாசித்து பாருங்கள். அவன் குடியிருப்பு எங்கிருந்தது? சுடுகாட்டில் இருந்தது. வஸ்திரம் தரிக்கவில்லை, தன்னையே கிழித்து கொண்டான், அடித்து கொண்டான், கத்தினான். யார் அந்த வழியாக போக முடியாது. எல்லாருக்கும் பயங்கரமானவனாக இருந்தான். ஒரே வினாடியில் விடுதலையானதும் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். கற்பனை செய்து பாருங்கள், பயங்கரம் இல்லையா? அவனை பார்த்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மார்க் 5:15. அடுத்து கண்ணுக்கு தெரிகிற எதிரி நம்மால் மேற்கொள்ள முடிவதில்லை. கர்த்தரின் பார்வைக்கு வைத்தவுடன் இவரும் ஒன்றும் செய்வதில்லை. எதிரிகளே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாய்ந்தார்கள். 2 நாளாகும் 20, 22, 29, 30 வசனத்தை வாசியுங்கள். அந்தந்த தேசத்து ராஜ்யத்தின் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. யுத்தமில்லாத இளைப்பாறுதல் வந்தது. பாருங்கள், உங்கள் எதிரி சத்துருவை தேவன் விரட்டி வீழ்த்தி ஒன்றுமெல்லாம் அழிக்கும் போது உங்களை சுற்றி இருப்போருக்கு ஐயோ இவர்கள் ஜெபிப்பவர்கள், இவர்களிடம் நாம் வம்பு தும்பு வச்சுக்கக்கூடாது என்ற அச்சம் பயங்கரமாக தாக்கினதனால் வம்பு இழுக்க வேண்டும், தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பையே வேரோடு அழித்து விடுகிறார்.
இது பயங்கரம் இல்லையா? யோசபாத்திற்கு இது நடந்தது. சங்கீதம் 46:8 படியுங்கள். பால் கடிப்பை வந்து பாருங்கள் என்கிறது வேதம். உங்களை தொடுகிறவரை சும்மா அற்பமாய் சொற்பமாய் மிரட்ட மாட்டார். அவருடைய ஜீவ காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிந்தனையில் கூட தீங்கு நினைக்காதபடி ஒரு பயம், ஒரு பயங்கரம் அவர்களை தொற்றிக்கொள்ளும். ஆக்கபூர்வமான பயங்கரத்தை இனி ஒரு நாள் பார்க்கலாம். நாம் எப்பேற்பட்ட தேவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உபாகம் 32:10 அவர் நம்மை தமது கண்மணி போல் காக்கிறார். உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டானே, அவருடைய கண்மணியை தொட முடியுமா? அதுபோல் உங்களை தொட முடியுமா? ஒருவராலும் தொட முடியாது. இது பயங்கரம். இனி ஒருபோது உங்களுக்கு எதிரியின் பயமோ உங்களது உள்ளான மனிதனின் பலவீனத்தை குறித்த பயமோ உங்களுக்கு வேண்டாம். யுத்தம் அவருடையது, ஜெயம் உங்களுடையது. ஜெபிக்கலாம் வாருங்கள். தகப்பனே, நீர் பிரபுக்களின் ஆவி அடக்குகிறவர். உமது வழி ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது. நீர் உமது படைப்பை வைத்தே யுத்தம் செய்கிறீர், அல்லது எதிரிகளே தங்களையே அழித்து கொள்ள வைக்கிறீர். ஓ, நீர் பயங்கரமானவர். உமது கோபத்திற்கு முன்னாக நிற்கத்தக்கவன் யார்? ஒருவரும் இல்லை. உமது ஜனத்திற்கும் சபைக்கும் எதிராக நிற்பவர்களை விசாரிப்பீராக. அன்பும் இரக்கம் அவர்களுக்கு செய்வீராக. அறியாமல் செய்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.